10 நாளா பல்லுல பச்சை அரிசி படாம பாவமா இருந்தேன். நேத்திக்கு தான் ஏயோவின் புயல்னால யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. ஆனா இன்னைக்கு புயல் போயிடுச்சுல்ல, நானும் வெளில கிளம்பிட்டேன். பக்கத்துல இருக்கிற டெஸ்கோவுக்கு மாங்கு மாங்குன்னு நடந்து போக ஆரம்பிச்சுட்டேன். மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஊரும் மழையெல்லாம் பத்தி தெரியும்டா அப்படின்னு சொல்லி விடாம நடந்து போயிட்டே இருந்தேன். இதோ வந்துட்டோம்ல. பக்கத்துலேயே சைக்கிள் பார்க் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் இருந்தது. இந்த ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த இடம் வந்து சைக்கிளில் வரணும். ரைஸ் வைக்கிறதுக்கு தேவையான ரைஸு, அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விடும் ப்ரஷ்ஷும் வாங்கியாச்சு. இப்போ திரும்பி நடராஜா சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி பவுண்ட்லேண்டுக்கு வண்டியை விட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போனால் ஒரு குக்கிங் பாட் இருந்தது, விடுவேனா? அப்படியே கரண்டி பிளேட்டும் வாங்கியாச்சு. குடு குடுன்னு வீட்டுக்கு வந்து ரைஸை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய கிச்சன்லேருந்து அதோ தெரியுது பார்த்தீங்களா மலை, அதில் வந்து பனி பெஞ்சிருந்தது. எனக்கு பிடிச்ச பாட்டை ஹம் பண்ணிட்டே சமையலை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். A few moments later. சாதம் வெந்ததுக்கு அப்புறமா தயிரை கலந்து சாப்பிட்லான்னு வாய்கிட்ட கொண்டு போனாதான் உப்பு இல்லைன்னு தெரிஞ்சுது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற வசனம் மாதிரி, இடுடா அந்த சால்டட் பிரிங்கிள்ஸை அப்படின்னு சொல்லி அந்த சால்டட் பிரிங்கிள்ஸை போட்டு கலந்து வாயில் வச்சா தேவாமிர்தமாக இருந்தது. சொர்க்கமே என்றாலும் என் ஒரு தயிர் சாதம் போல வருமா அப்படின்னு பாடிட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டாச்சு.